உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும். ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு கேஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி டொமேட்டோ சூப் மேக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறோம். இந்த டொமேட்டோ சூப் நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோம், என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம், இந்த டொமேட்டோ சூப்போட பெனிஃபிட் என்ன, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் என்பதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோப்புக்குமே ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. இப்போ நியூவாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த டொமேட்டோ சோப்போட பெனிஃபிட் என்ன, இது யாரெல்லாம் யூஸ் பண்ண, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன என்பதில் நம்ம பார்க்க போகிறோம். இது கூடவே சேர்த்து நியூவாக நம்ம 4 ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். நீங்கள் கேட்ட ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்க்குற வியூவர்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லாஸ்ட்டில் நீங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அந்த மேக்கிங் வீடியோ நியூவாக என்ன மாதிரி ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டொமேட்டோ சோப் செய்யறதுக்கு நமக்கு தக்காளி தேவை இல்லைங்களா, ஏன்னா தக்காளி வச்சு தான் நம்ம சோப் செய்ய போகிறோம். ஸோ தக்காளியை வந்து அப்படியே அரைச்சி போடாமல் இதே மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்துட்டு சோப்பு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வீட்டிலே காய வச்சு எடுத்துக்கலாம், இல்லை வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சோப் செய்கிறதுக்கு நான் 150 கிராம் கிளிசரின் பேஸ் எடுத்துக்கிறேன். கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவு கேரட் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சந்தன பவுட்ரு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். விட்டமின் இ கேப்சூல் 1 ஆட் பண்ணிக்கிறேன். பேஸ் கூட நம்ம சேர்த்து இந்த பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஏன் இந்த மாதிரி ட்ரை பவுடர் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் நமக்கு சோப்பு வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும். இது நல்லா உங்களுக்கு கரையணும். இந்த பேஸில் நல்லா நம்ம ஆட் பண்ணக்கூடிய பவுடர் கரையணும். அது வரைக்கும் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி எசென்சியல் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ் எசென்சியல் ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்ட்ராபெரியும் ஃப்ரூட்ஸ் ஆயிலும் நமக்கு வந்து நல்ல ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஸ்கின்னையும் நல்ல ஒரு பாதுகாக்கும், நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. சூப்பரான டொமேட்டோ சூப் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த சோப்புக்கு பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் உங்களுக்கு அதில் 2 மட்டும் இப்போ சொல்கிறேன். ஸ்கின்க்கு மேலே இருக்கக்கூடிய டர்ன்ஸை ரிமூவ் பண்ணும், டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும். பொல்யூஷனால் நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப பொலி விழுந்து கருத்து ஆயிலியாக இருந்துச்சுன்னா அந்த ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு க்யூர் பண்ணும். 2வது அந்த ஸ்கின்க்கு மேலே இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பொல்யூஷனால் ஸ்கின் கருத்து போயிருந்தால் அதையும் சரி பண்ணி ஸ்கின்க்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு நியூ செல் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை டைட்னிங், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா டைட்னிங் பண்ணும், இளமையாக வச்சுருக்கும், ரிங்கிள்ஸை க்யூர் பண்ணும், ஸ்கின்ல கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னை நல்லாவே டைட்னிங் பண்ணும். ரொம்ப அழகாக ஒரு இளமையான ஒரு முக தோற்றத்தை நமக்கு கொடுக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது ஒரு மவுல்டில் நம்ம வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பரான டொமேட்டோ சூப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே காய வைங்க, ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது, ரூம்லேயே தான் நீங்கள் காய வைக்கணும். நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா காயிட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜூஸியான டொமேட்டோ சோப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து உங்கள் ஃபேஸ் டு பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ண வேண்டாம், மற்றபடி பெரியவங்க எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்குன்னு தனியாக நம்ம கிட்ட சோப் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் வேணும்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இது 4 தான் இப்போ நம்ம நியூவாக லான்ச் பண்ணிருக்கூடிய ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் பிரைட்னிங் க்ரீம். நீங்கள் வந்து மாய்ஸ்சரைஸ்லேயே ஃபேர்னஸ் க்ரீம் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டதால் நம்ம வந்துட்டு மாய்ஸ்சரைஸ்லேயே பிரைட்னிங் க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ஃபார் ஆல் ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீமை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபேர்னஸாகவும் ஒரு நல்ல மாய்ஸ்சராகவும் உங்களுக்கு வேலை செய்யும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் நைட் ஜெல். இது ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், அது ட்ரைனஸ், இந்த மாதிரி பர்சன் வந்துட்டு இந்த ஜெல்லை நைட்டில் ஸ்கின்னில் போட்டுட்டு மார்னிங் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம்.
ரெண்டாவது பிரசவ தழும்புக்கும் நீங்கள் இந்த ஜெல்லை தாராளமாக நைட் டைம் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்டனிங் க்ளோ ஜெல். டே டு நைட் 2 டைமும் இந்த ஜெல் நீங்கள் போட்டுக்கலாம் ஆல் ஸ்கின் டைப்புக்கு. ஏன்னா பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு க்ரீம் செட் ஆகலை, கொஞ்சம் ஜெல் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸ்கின் ஒயிட்னிங்காக. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின், ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ட்ரை ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜெல் சூப்பராக இருக்கும், நல்லா பிரைட்னிங் கொடுக்கும். டே டு நைட் 2 டைமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது க்ளோ ஸ்லீப்பிங் நைட் ஜெல். தூங்கும் போதும் இந்த ஜெல்லை நீங்கள் ஃபேஸில் போட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் நல்லா பிரைட்னிங்காக க்ளோவாக உங்களுக்கு கிளியர் ஸ்கின்னாக இருக்கும். இதுவும் எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் க்ரீம் வந்து உங்ககிட்ட ஒன்று தான் இருக்குது, வெரைட்டியே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டதால் நம்ம வந்துட்டு புதுசாக நைட் க்ரீமில் ஒரு ஜெல் மாதிரி எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம இப்போ நியூவாக ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஃபேஸ் க்ரீம், ஃபேஸ் ஜெல், ரிங்கிள்ஸ் ஜெல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைஸ்லி ஃபேர்னஸ் க்ரீம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்த்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து நிறைய பேர் டொமேட்டோ சோப் மேக்கிங் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க, இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்துட்டு சேர்த்து இந்த சோப் நாங்கள் ரெடி பண்ணுறோம். வெறும் டொமேட்டோ பவுட்ரு மட்டும் இல்லாமல் நம்ம கூட எக்ஸ்ட்ராவாக சாண்டல்வுட் பவுட்ரு, கேரட் பவுட்ரு, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறோம். நேச்சுரலாகவே இந்த டொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா ஆசிட் தன்மை இருக்குது. இது நம்மளுடைய ஸ்கின்க்கு மேலே இருக்கக்கூடிய லேயரை வந்து டீப் க்ளீன் பண்ணும், நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. மோஸ்ட்லி இந்த டொமேட்டோ சோப்போட பெனிஃபிட்ஸ் ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற பர்சனுக்கே இந்த சோப் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த வெளியில் இருக்கக்கூடிய வெயிலால் வரக்கூடிய டர்ன் இது ரிமூவ் பண்ணும். ரெண்டாவது பொல்யூஷனால ஸ்கின் ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்ப பொலி விழுந்து போயிருக்கு, ஸ்கின்க்கு மேலே டெட் செல்ஸ் அதிகமாக படர்ந்து ஸ்கின் பார்க்கறதுக்கு ரொம்ப கருமையாக இருக்குது, எக்ஸஸ் ஆயில் ரொம்ப ஃபேஸில் எக்ஸஸ் ஆயில் சறுக்குது. இந்த மாதிரி பர்சன்லாம் வந்துட்டு இந்த தக்காளி சோப் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஜஸ்ட் ஒரு வாஷ்லேயே உங்கள் ஸ்கின்னை டீப் க்ளீன் பண்ணிவிடும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்க்கு மேலே இருக்கிற இந்த லேயரை வந்துட்டு க்ளீன் பண்ணி நல்ல ஒரு பாலிஷ் ஆக்கும் உங்களுடைய ஸ்கின்னை. ரெண்டாவது வேறு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப இளமையாக வச்சுருக்கும் இந்த தக்காளி. ரொம்ப டல் ஸ்கின்னை, ட்ரை ஸ்கின்னை நல்ல க்ளோ ஸ்கின்னாக உங்களுக்கு மாற்றும். நேச்சுரலாகவே நம்மளுடைய ஸ்கின்னை நரிஷ் பண்ணி நல்ல ஹைட்ரேஷனாக வச்சுருக்கும். ஸ்கின் ஈரப்பதத்தோடு இருந்தாலே ஒரு நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும். ஸ்கின் வறண்டு போனால் தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப ஏஜிங் ஆன மாதிரி இருக்கும். ஸ்கின் வறட்சி இல்லாமல் வச்சுருக்கும். ஃபைன் லைன்ஸை வந்துட்டு உங்களுக்கு க்யூர் பண்ணும். ஸ்கின் அங்கங்கே சுருக்கம் வருது, ரொம்ப லூஸ் ஆன மாதிரி இருக்கும் ஃபேஸ், இதெல்லாம் வந்துட்டு க்யூர் பண்ணி ஸ்கின் நல்லா டைட்னிங் பண்ணும், கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், இளமையாக நம்மளுடைய ஸ்கின்னை வச்சுருக்கும், நல்ல க்ளோவாகவும் வச்சுருக்கும். ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் நான் உங்களுக்கு 2 விஷயம் தான் எடுத்து சொல்கிறேன். ஒன்று வந்து ஸ்கின்க்கு மேலே கூட டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, ஆயில் ரிமூவ் பண்ணி, டர்ன்ஸை ரிமூவ் பண்ணி, பொல்யூஷனால ஸ்கின் ரொம்ப பொலி விழுந்திருக்கு அதெல்லாம் சரி பண்ணி ஸ்கின்னை நல்ல ஒரு க்ளோவாக நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது ஸ்கின்க்கு மேலே கூட ஏஜிங் ஃபேக்டரை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப இளமையாக வச்சுருக்கும். ஃபைன் லைன்ஸை க்யூர் பண்ணும். அகெயின் ஃபைன் லைன்ஸ் வராமல் முடிஞ்ச அளவுக்கு இது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஏன்னா ஸ்கின் கலரை விட இப்போ வந்து நமக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அவ்வளோ வெளியில் அவ்வளோ பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்மளுடைய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. ஸோ அப்படிப்பட்ட தக்காளியும் அது கூட நிறைய பெனிஃபிட் தரக்கூடிய விஷயங்களும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணும் போதும் நம்ம ஸ்கின் சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி ஒரு ஸ்கின் டைப் இருக்கிறவங்க இந்த தக்காளி போடலாம்னா எல்லா ஸ்கின் டைப் இருக்கிற பர்சனும் இந்த தக்காளி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆண் பெண் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு சோப் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் டைமில் உங்களுடைய ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப க்ளோவாக, ரொம்ப அழகாக இளமையாக வச்சுருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நியூவாக நீங்கள் கேட்கக்கூடிய அந்த க்ரீம் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ரிங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணக்கூடிய ஆன்டி ஏஜிங் க்ரீம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதை நம்ம நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர்லேயே ஃபேர்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு க்ரீம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்க, ஃபார் ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதையும் நம்ம நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நைட்டில் ஃபேஸில் போடுற மாதிரி ஒரு ஃபேஸ் ஜெல் ரெடி பண்ணி கொடுங்க, ஃபார் ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். நைட் தூங்கும் போதும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லை அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டு மார்னிங் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும், பிரைட்டாக இருக்கும், க்ளோவாக இருக்கும். பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் இந்த 4 க்ரீமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதுக்காக யூஸ் பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை, அதுக்கு எந்த க்ரீம் யூஸ் பண்ணணும்னு கேட்டு சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து உங்களுடைய ஸ்கின்னை நல்லா ரொம்ப பாதுகாக்கும். எல்லாமே நேச்சுரல் தான், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ரோஸ், மாதுளைப்பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் வச்சு ரெடி பண்ணுறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கேரண்டி தான், எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.